அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா. நம்ம ஒரு சூப்பரான ஒரு புக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணக்கார தந்தை ஏழை தந்தை, திரு ராபர்ட் கியோசாக்கி அவர் எழுதின புக்கு. இந்த புக்கை பார்த்திங்கன்னா, பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்ற பெரும் பணம் ஈட்டுவதற்கான ரகசியத்தை பற்றி சொல்கிறதாகவும், இது இன்னை வரைக்குமே ஒரு பெஸ்ட் செல்லராக இன்னை வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த புக்கை நம்ம இதிலிருந்து நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம 3வது அத்தியாயம் பார்த்து முடித்து 4வது அத்தியாயமாக வரி, அதாவது இன்கம் டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அது எப்படி உருவாச்சு அப்படின்றத இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். அதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வரி பணக்காரர்களுக்கு போடப்பட்டதாகவும், அதன் பின்னர் நாளடைவில் அது அப்படியே நடுத்தர வர்க்கத்தினர், ஏழை, இப்போ எல்லாரும் இப்போ நம்ம தான் நிறைய பே பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்றதையும் இதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அதோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பணக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இப்போ அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்போ அவங்கள நம்ம நம்ம அரசாங்கம் தண்டிக்க முற்படும் போது ஒவ்வொரு முறையும் அந்த பணக்காரர்கள் அதுக்காக அடிபணிகிறதே கிடையாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றதுல மட்டும்தான் அவங்க குறியாக இருக்காங்க. அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு வேறு என்ன பண்ணால் அரசாங்கம் இப்போ அவங்கள விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அவங்க வரி செலுத்துறதே கிடையாது அப்படின்றத இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்காகவே இந்த பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், தங்க கூடவே ஒரு வக்கீலை கூட இந்த நம்ம எப்பவுமே கேல்குலேட்டிவாக இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பீப்புளை தங்க கூடவே வச்சுக்கிறதாகவும், ஸோ சட்டங்களை மாற்றுறதுக்காகவும், சட்டங்களில் இருக்கிற ஓட்டைகளை உருவாக்கி அதை எப்படி உருவாக்குறதுக்கு அரசியல்வாதிகள் சம்மதிக்கும் வச்சுருக்காங்களாம் இந்த பணக்காரங்க. ஸோ அதுக்காக நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப தெளிவாகவே இதில் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்னா, இப்போ நம்ம ஒரு தொழிலை உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கணக்கியல், அதாவது அக்கௌண்டன்ட் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் கூட நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பணத்தை, ஸோ அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருக்கணும். சந்தை நிலவரத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பூமாக வளர்ந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாம் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக ஒன்று ஃபைனலாக நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணுங்களா. ஸோ இப்போ சொன்னோம் இல்லைங்களா, பணக்காரர்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஸோ அவங்கள அதுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞர் கூட வச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதையும் நம்மளோட வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணி நம்மளும் ஒரு தொழில் முனைவோராக மாறணுன்றது இங்கே தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த மேலே குறிப்பிட்ட அந்த 4 முறைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த 4 முறையுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய அளவில் சொத்துக்களை குவிக்கலாம் அப்படின்றது இங்கே தெளிவாகவே சொல்லியிருக்காரு. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.